நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் மாடலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை தாண்டி நிறைய நண்பர்கள் வெவ்வேறு லொக்கேஷனில் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பிஎம்சி மாடலில் ஒர்க் பண்ணுறாங்க. இது எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறோம். நான் என்னுடைய சர்வீஸ் சார்ஜ் மட்டும் இவ்வளவு, இதுக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாடலில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளும் பீஸ் அப்படிங்கிற பேர்லையும் நம்ம ஒரு மாடல் ஒர்க் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் மற்ற இன்ஜினியர்கள் கிட்ட பேசும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சில் மெயினான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹவுஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகி வந்ததுக்கப்புறமா, அதாவது ரூஃப்லாம் போட்டு பிரிக் ஒர்க்லாம் பண்ணி பிளாஸ்டரிங் முடிகிற கட்டத்தில் அவங்க இன்ஜினியருடைய சப்போர்ட் போதும், ஃபினிஷிங்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு உங்களுடைய சப்போர்ட் போதும்னு சொல்லிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ், ஃபினிஷிங் ஒர்க்லாம் நம்மளே பண்ணிக்கலாம், இதுக்கு செப்பரேட்டாக அவருக்கும் ஒரு ஃபீஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இடங்களில். பட் அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பார்க்கலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஒரு ப்ராஜெக்டை ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த காஸ்ட் ரிலேட்டிவ்லி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பொருள்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கான டீமை வச்சுட்டு, லேபர் டீமை வச்சுட்டு எங்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஒரு மோஸ்ட்லி அரௌண்ட் 50% கிட்ட அப்படி தான் ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள்லையும் கூட ஒரு டெக்னிக்கல் சஜஷன் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும்னு எடுத்து பண்ணுற நண்பர்களும் இருக்கிறாங்க. அந்த செக்மெண்ட்டில் அப்படி சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய இன்ஜினியருடைய அந்த நேரத்தை, அவங்களுடைய சப்போர்ட்டை அந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் முழுமையுமாக பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸுடைய வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ரெடி பண்ணினோம், பட் ஃபினிஷிங் ஆக்டிவிட்டியில் இது நம்மளை வேணான்ட்டாங்க. ஒன்று அவங்களுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அந்த ஒரு பணம் இழப்பு அப்படிங்கிறத தாண்டி நம்ம நினச்ச மாதிரி இதில் சில விஷயங்கள்லாம் டியூன் பண்ண நினச்சோம், சில விஷயங்கள் நல்லா வரணும், அதுக்காக என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு வருத்தமும் அதில் இருக்குது. இப்போ ஒரு காலி மனையாக இருக்கிற இடத்துல முழுமையாக மார்க் பண்ணி கம்பி இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுல இருந்து காலம் இதெல்லாம் மேலே கொண்டு ப்ராப்பராக ஒரு ஸ்டேஜ்லேயும் காலம் ரைஸ் பண்ணி ரூஃபு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டெக்னிக்கலாக பண்ணுற வரைக்கும் ஒரு இன்ஜினியருடைய இன்வால்மெண்ட்டு அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத பெரும்பாலான நண்பர்கள் ஏற்றுக்கிறாங்க, செய்யலான்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய வேலைகளில் ஒரு டைல் மேசன் வரப்போகிறாரு, அவர் நமக்கு ஒட்டி தர போகிறாரு. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கும் அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்தா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட போகிறாங்க, நமக்கு கேட்ட மாதிரி பண்ணிவிடுவாங்க. பெயிண்டிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டினா நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்தா பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. தட் இஸ் ட்ரூ. அட் த சேம் டைம் அந்த ஒரு விஷயத்துலையும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்கள் தான் அந்த வேலையை முழுமைப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம மனசில் யோசிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே நமக்கு ஒரு மார்டிஸ் லாக் எங்கே பயன்படுத்தணும், இந்த சிலிண்ட்ரிக்கல் லாக் மாதிரி பயன்படுத்துகிறதுல உள்ள சேலஞ்சஸ் என்ன, எதை எங்கே பயன்படுத்தலாம், ஒரு சின்ன ஸ்க்ரூஸில் இருந்து அந்த விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய ஒப்பீனியன் தேவை. அப்பார்ட் ஃப்ரம் கார்பெண்டர் அது தேவை. இப்போ டைல் போடுறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ரூமில் நம்ம டைல் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஹாலில் போடுறதுக்கு முன்னாடியோ ஃபுல் டைலை எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், ஹாலோடைய லெங்க்த்துக்கும் நம்ம டைலோடைய மெஷர்மெண்ட்டுக்கும் எந்த இடத்துல அந்த டைலை கட் பண்ணி போடுறது, எந்த கார்னரில் போடுறது பெட்டர். ஒரு பெட்ரூமில் எந்த இடத்துல போட்டால் அது பெட்டு பொசிஷனில் மறைஞ்சிட்டு மற்ற இடத்துல ஃபுல் டைலாக தெரியும். அப்புறம் சப்போஸ் ரூம் சைஸில் ஏதாவது ஸ்கியூ இருந்தால், பூசினதுக்கப்புறமா சின்ன வித்தியாசம் இருந்தால் அந்த டைல் போடும்போது சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு ஓரத்தில் டைலோட அகலம் அந்த பீஸோடைய அகலம் 4 இன்ச் இருக்கும், போக போக 3 இன்ச்சாக மாறும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது தவறு நடந்தால் அது அவங்களுக்கு தெரியும். அது ஒர்க் பண்ணும்போது டைல் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன இந்த மாதிரி பிழைகள் வராமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி சொல்லணும், எப்படி அந்த வேலை வாங்கணுங்கிறது தெரியும். சிமிலர்லி இப்போ டைல் ஒட்டணும், ஒரு பாத்ரூமில் ஒட்டணுன்னா கூட நம்ம அங்கே ப்ளம்பிங் லைன்லாம் போட்டதுக்கப்புறமும்
மேலே வந்து ஒரு டேங்க்கு நம்ம வச்சு ஃபில்லப் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரெஷர் டெஸ்ட்டை வந்து பண்ணி நமக்கு அந்த பைப்லாம் தாங்குதாங்கிறத என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் தான் டைல் ஓட்டணும் அப்படி இது மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பில்டிங்கில் நடக்கிறத என்ஷூர் பண்ண வேண்டிய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எலிவேஷனாக நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம ஒரு பட்டி பார்த்தா அதனால் காஸ்ட் என்ன வரும் அடிஷ்னலாக. இப்போ இந்த காஸ்ட்டு வந்தால் இதை பண்ணினா அவுட்புட் எப்படி வரும், அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இன்டர்னலாக நம்ம பண்ணக்கூடிய என்டையர் பெயிண்டிங்கில் கூட நமக்கு பெயிண்ட்லேயே வெவ்வேறு விதமான ஃபினிஷிங்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அது ஒன்றுக்கும் என்ன காஸ்ட் வரும், இது பண்ணினா என்ன காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும், இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், இது மாதிரி அதாவது நம்ம மனசில் தோணக்கூடிய டவுட்ஸு கேள்விகள் அதை கேட்டு கிளாரிட்டி வாங்கிறது ஒரு ஸ்டேஜ். ஆனால் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் அப்படின்னா அவர் நீங்கள் கேட்குற விஷயங்களை தாண்டி அவருடைய இன்புட்டாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதன் மூலமாக நமக்கு இன்னும் கூடுதல் கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஒரு வீடு கட்டும்போது அது ஒரு ட்ரீமாக அதை டெவலப் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய நண்பர்களுடைய அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதை சிறப்பாக கொண்டு வரதில் தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கணுமே தவிர அதில் வந்து நம்ம ஒரு மினிமம் காஸ்ட் சேவிங்கை வந்து திங்க் பண்ணிவிட்டு இதை விட்டுற வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸ்டில் ஒரு ஹவுஸ் ஓனர் சைடில் என்ன மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரொஜெக்ட் பண்ண பட்ஜெட்டை விட நமக்கு வந்து காஸ்ட் அதிகமாக பணம் செலவாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பணத்துக்கு நம்ம சிரமப்படுற மாதிரி இருக்கும்போது எந்தெந்த வகையிலலாம் பணத்தை வந்து செலவு பண்ணுறதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எதெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறதுலையும் தவறு இல்லை. அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிக்கல் டைம்ஸ்லையாவது ஒரு விசிட் மாதிரி வந்து எனக்கு இன்புட் கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம், நம்ம ப்ராஜெக்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பாக வர்றது ரொம்ப முக்கியம். அது தரத்தோடையும் ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியும் தொழில்நுட்ப ரீதியான இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டும் அது தரமாக மிளிரணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த தகவல் உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.